शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सुधा सिन्धोर्मध्ये सुरविटपि वाटी परिवृते मणिद्वीपे नीपो भवनवति चिन्तामणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्गनिलयां भजन्ति त्वां धन्याः कतिचन चिदानन्द लहरी। बिंदु त्रिकोण वसुकोण दशारयुग्म मन्वश्र नागदल संयुत षोडसारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेव दुदितं परदेवतायाः अतिमधुर चापहस्ताम् अपरिमितामोदपान सौभाग्याम् अरुणाम् அதிசய கருணாம் அபிநவகுல்ல சுந்தரிம் வந்தே. அம்பாளுடைய திருஷதியில 81வது நாமா, 81ல இருந்து 100 நாமா வரைக்கும் க்ரீம் அப்படிங்கிற அக்ஷரத்தை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய 20 நாமாக்கள். க்ரீம் அப்படின்னு சொல்றது புவனேஸ்வரி பீஜாட்சரம், புவனேஸ்வரிக்கு சொந்தமான அக்ஷரம் அது. ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிதான் புவனேஸ்வரிய பூஜிக்கிறது. ஹ்ரீம் புவனேஸ்வரியாய நமகான்னு சொல்லி அவளுக்கு அர்ச்சனையோ பூஜையோ பண்றது அம்பாளுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். லலிதா திரிஷதி மாதிரி புவனேஸ்வரி திரிஷதின்னு ஒண்ணு இருக்கு. அதுல 300 நாமாக்களும் இந்த க்ரீம் அப்படிங்கிற அக்ஷரத்தோடு தான் ஆரம்பிக்கும். 300 நாமாக்களும் க்ரீம்ல ஆரம்பிச்சு க்ரீம்ல 300வது நாமாவும் க்ரீம் அப்படிங்கிறதோட முடியும். இப்போ இந்த திரிஷதியில இந்த க்ரீம், அதாவது இந்த வாக்பவ கூட்டத்தினுடைய கா ஏ இ ல க்ரீம், இந்த 5வது எழுத்தாகிய அந்த க்ரீம் அப்படிங்கிற பார்க்க போறோம். ஸ்ரீகார ரூபாயை பஞ்சதசாட்சரி மந்திரத்தோட 5வது எழுத்தாகிய ஸ்ரீகாரத்தினுடைய வடிவினளாக நம்மளுடைய அம்பிகை இருக்கிறார். இந்த 5வது அக்ஷரம் ஸ்ரீங்கிறது அந்த எழுத்து வடிவினளாக நம்முடைய அம்பிகை இருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த நாமா காட்டுது. க்ரீம் அதாவது இதுக்கு மாயா பீஜம் அப்படின்னு பேர். மாயை அப்படின்னா என்னன்னாக்க விசித்திரமாக செயல் புரிவது. மாயா அப்படின்னாக்க எதிர்பாராத முடிவுகளை ஏற்படுத்துவது, பொருந்தாததை பொருந்த வைப்பது, எது எப்படி இல்லையோ அது மாதிரி இருக்கிறதாக தோன்ற செய்வது. அம்பாள் மறைத்தல் அப்படின்னு ஒரு கர்மா பண்றா இல்லையா, ஒரு கிருத்தியத்தை, அது அவ அளவிடாத சக்தி உடையவள் நம்முடைய அம்பிகை. இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது, ஒடுக்கிறது, மறைக்கிறது, அதுக்கு நிமித்தமான காரணமான உபாதானங்களை உள்ள பரம்பொருளை மறைத்து உலகமாக காட்டி மறைப்பது. தன்னைத்தானே மறைச்சுக்கிறாவோன்னு சொல்லணும். மாயை மயக்குகிறது. உண்மையில நம்முடைய அறியாமையாலதான் நம்ம மயங்குறோம். இல்யூஷன் அண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. தி சர்பென்ட் அண்ட் தி ரோப், அதாவது கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சுக்கிறது. அதுக்கு இல்யூஷன் அண்ட் ரியாலிட்டி. மாயை, இல்யூஷன்ங்கிறது மாயை. உண்மை அது சூரியனுக்கு உதயமும் கிடையாது, அஸ்தமனும் கிடையாது. எப்போதும் ஒரே விதமான பேரொழியோட அவர் இருக்கார். ஆனா நம்ம அவரை உதிக்கின்ற செங்கல்னு பாக்குறோம், அப்புறம் மத்தியானத்துல பாக்குறோம், அப்புறம் சாயந்தரம் மறையறாருன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்முடைய அறியாமை. அந்த அறிவையும் கொடுத்து அதை சோதிப்பதற்காக இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் உண்டாக்கி
அதுல நம்ம நிதானம் தவறாம இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து, சொந்த விருப்பு வெறுப்புகளால நம்ம தடுமாறாமல் இருக்கோமான்னு பார்த்து நம்மளை வந்து கரையேற்றுறான், அனுகிரகம் பண்றான். அடுத்தது கிரீம் அப்படிங்கிற இந்த மாயா பீஜ வடிவுல புவனேஸ்வரி வித்யாக இருக்கா. புவனேஸ்வரி வித்யாக இருக்கிறது இந்த கிரீம் அப்படிங்கிற இந்த மாயா பீஜம். இப்போ நம்மளுடைய வேங்கட சுப்பையன் அவருடைய கீர்த்தனைகளில இந்த கிரீம் காரத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். யோக யோகேஸ்வரின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. அதுல வந்து யோக யோகேஸ்வரி திரிபுரவாசினி योजयमामपि तव पद्ममूले मुनिजनानुकूले श्रीविद्या ज्ञानयोग भक्तियोग नादयोग गणयोग யோகேஸ்வரி அப்படின்னு ஆனந்த பைரவியோட ஒரு பாட்டு இருக்கு. எப்படி ஞானம் பக்தி நாதம் கானம் இது வழியா இந்த ஸ்ரீவித்ய பூஜை மூலமாவும் நம்ம தேவியை எப்படி காண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் நம்முடைய வேங்கட சுப்பியன். அதே மாதிரி அரபி ராகத்துல 7வது நவவர்ண கீர்த்தனத்துல எல்லா அக்ஷரமயி வாங்மயி சின்மயி அப்படின்னு சொல்றாரு. எல்லா அக்ஷரங்களும் அம்பாதான். ஆங்கிற அக்ஷரத்துல இருந்து எல்லாம் பெருக்கிறது மற்ற அக்ஷரங்கள்லாம். நேற்று பார்த்தோம் இல்லையா, ஸ்ருங்கார ரசத்துல இருந்து எப்படி மற்ற ரசங்கள் பெருகிறது, எப்படி இனிப்பு அப்படிங்கிற ஒரு சுவையிலேருந்து மற்ற சுவைகள்லாம் நமக்கு தெரியறது. அந்த மாதிரி அழகா, ரொம்ப அழகா இந்த கிரீம் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ஷரத்துல இருந்து, புவனேஸ்வரி மந்திரத்துல இருந்து இந்த திரிஷதியினுடைய 20 நாமாக்களும் நமக்கு வந்திருக்கு. அது மாதிரி நம்முடைய முத்துசுவாமி தீட்சிதர் காம்போஜி ராகத்து 4வது ஆவரண கீர்த்தனையில கிமகிரி தனு சாயை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த கிரீம் அப்படிங்கறத சொல்றார். அதே மாதிரி 7வது நவாவரண கீர்த்தனையில அவர் சகன ராகம் அது. தீங்கார விபின ஹரிண்யாம் ஸ்ரீகார சுச்சரீரிண்யாம் தீங்கார தருமோஜர்யாம் ரீங்காரேஸ்வர்யாம் கௌரியம் அப்படின்னு சொல்லி அந்த கமலாம்பா பக்தின் கரோமி அப்படிங்கிற பாட்டுல அவரும் இந்த கிரீம் அப்படிங்கிற நாமாவை, அந்த அக்ஷரத்தை சொல்லி அதனுடைய சில நாமங்களையும் அவர் சொல்லியிருக்கார். தீங்கார விபின ஹரிண்யாம், அதாவது கிரீம்காரம் என்கிற சோலையில உலாவும் ஒரு ஹரிணின பெண்மான், ஒரு பெண்மானை போன்றவள் நம்முடைய அம்பிகை. தீங்கார சுசரீரிண்யாம், தீங்காரமே அவளுடைய சுந்தரமான ரூபம், அவளுடைய வடிவம். தீங்கார தருமஞ்சரியாம், தீங்காரமே ஒரு மலர் பூங்கொத்தாக உருவெடுத்தது போன்ற அவளுடைய அழகான திருமேனி. ஸ்ரீம் காமேஸ்வரியா, ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சர மந்திரத்துக்கு அவளே அதிஷ்டான தெய்வம் அப்படின்னு நம்முடைய முத்துசுவாமி தீட்சிதர் வந்து அவர் சொல்லி, அப்பேற்பட்ட அந்த ரொம்ப அழகான அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற நாம அவளை உண்டான அந்த நாமங்களை நம்ம பார்க்க போறோம். அம்பாள் வந்து அவளுக்கு வந்து எத்தனை நாமாக்கள் இருக்குங்கிறது கணக்கு கிடையாது. நமக்கே தெரியும் எத்தனை நாமாக்கள் இருக்கு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அவள் வந்து ஒரு பேரின்ப ஸ்வரூபம், ஞானமே வடிவா, எல்லா இடத்துலயும்
வியாபிச்சிருக்கா. ஆகாசத்திலேருந்து உண்டான வாயு, வாயுவிலேருந்து உண்டான அக்னி, அக்னியிலேருந்து உண்டான நீர், நீர்லேருந்து உண்டான பஞ்சபூதங்கள், இதெல்லாம் அவளுடைய திருமேனி. அவளுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் அவளுக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. இந்த அம்பாள் என்ன சொல்லியிருக்குனாக்க, ஆனந்தோ பிரம்ம இதி வியாஜானா அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்பாள் சகல விஷயங்களும் இந்த ஆனந்தத்திலேருந்தே உண்டாங்க. அதுலயே எல்லாம் ஜீவிக்கிறது, அதுலயே எல்லாம் லயம் அடிக்கும். விஞ்ஞானம் பிரம்ம இதி வியாஜானாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னாக்கா, அறிவில ஆனந்தமாய், அறிவாய் நிறைந்த அமுதமாய், ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற ஆனந்தம் ஆடரங்காம் எம்பிரான் குடி கண்ணேதே அப்படின்னு சொல்லி நம்முடைய பட்டர் சொல்லி, அந்த அப்பேற்பட்ட அந்த நம்முடைய அம்பிகை இந்த பாட்டுல, இந்த நாமாக்கள்ல, இப்போ க்ரீம் அப்படிங்கிற இந்த நாமாக்கள்ல ஆனந்தமா நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுத்து, நம்முடைய அறிவை, அத்தியானத்தை விலக்கி அறிவை கொடுத்து தனக்கிட்ட சேர்த்துக்கு போறாங்க. ஸ்ரீங்கார நிலையா ரெண்டாவது நாமா, ஸ்ரீங்கார நிலையாயை. ஸ்ரீங்காரத்தை நிலையம்னா இருப்பிடம், தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள். கிரீம் அப்படிங்கிற அக்ஷரம் அல்லது எழுத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள். கிரீம் கார நிலையாயை நமகா. அடுத்த நாமா கிரீம் பத பிரியாயை. கிரீம் எனும் பதத்துல, பதம்னாக்க அந்த வார்த்தையில, பிரியமுடையவள், அந்த அக்ஷரத்துல, அந்த நாமாவுல பிரியமுடையவள். கிரீம் எனும் பதத்தில் அன்பு காட்டுபவள். எது அறியப்படுகிறதோ அல்லது அடையப்படுகிறதோ அதுக்கு பதம்னு பேரு. கிரீம் அப்படிங்கிற பதம் ஒரு மந்திரம். அதனுடைய பொருளாகிய பரதேவதியை நமக்கு காட்டும் சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. இந்த ஹ்ரீங்காரத்தை நம்ம சித்த சுத்தியா நிஷ்காமமா அம்பாளை மட்டும் தியானம் பண்ணினோம்னாக்க, அம்பாளை நமக்குள்ளேயே காட்டி கொடுக்கிற சக்தி இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற இந்த பதத்திற்கு, இந்த அக்ஷரத்திற்கு உண்டு. அதாவது ஹ்ரீங்கிற சொல்லுல அனுஸ்வாரம் இம்ங்கிற அந்த புள்ளி வைக்கிறோம்ல, இம்முன்னு சம்ஸ்கிருதத்துல, அது இன்னும் இந்த 4 எழுத்துக்கள் இருக்கு. இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை புரச்சரணம் பண்ணிட்டோ இருந்தோம்னாக்க நமக்கு வேணுங்கிற பலனை அம்பாள் நமக்கு கொடு. அப்பேற்பட்ட ஒரு பலமான ஒரு பதம் இந்த ஸ்ரீங்கார பீஜாயை, ஸ்ரீங்கார நிலையாயை, ஸ்ரீம் பத பிரியாயை, ஸ்ரீங்கார பீஜாயை, எல்லாம் எல்லாம் அம்பாள், அவதான் எல்லாம். ஓம் ஸ்ரீம் பத பிரியாயை நமக. அடுத்த நாம ஹ்ரீங்கார பீஜாயை. ஹ்ரீங்காரத்தை பீஜமாக கொண்டவள். ஹ்ரீங்கார மரத்துல எப்படி ஒரு சின்ன விதையில ஒரு மரமே அடங்கி இருக்கும், சாகைகளுக்கு மேல சாகைகளுக்கு மேல சாகைகள் வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரமா இருந்தோம். அது மாதிரி இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்துல, இந்த பீஜாட்சரத்துல நிறைய மந்திரங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்றோம். மந்திரங்களே அடங்கி இருக்கான் இந்த கிரீம்ங்கிறதுல. கிரீங்காரத்துல உள்ள ஹாங்கிறது மாயையும், ர மாயவ சின்ன சைத்தன்யத்தையும், ஈங்கிறது சுத்த சைத்தன்யத்தையும் குறிக்கும். அந்த அப்பேற்பட்ட அந்த தீங்காரம், அதாவது ஒரு வாழை விதையிலேருந்து எப்படி பெரிய ஆலமரம் வளருது, அந்த ஆற்றலை அந்த சின்ன விதை அடக்கி வச்சிருக்கு. அது போல சின்ன பீஜம் தீம் அப்படிங்கிற பீஜாட்சரம் அம்பாளுடைய பெரிய பெரிய மந்திரங்களோட சக்தியை உள்ளடக்கி வச்சிருக்குன்னு அர்த்தம். இது
இங்க அம்பாளுடைய சக்தி ஈங்கிறது மாயை, இர் அப்படிங்கிறது அந்த மாயைக்கு உட்பட்ட சைத்தன்யம், ஈங்கிறது அந்த சுத்த சைத்தன்யத்தை குறிக்கின்ற பீஜாட்சி. அத்தகைய ஸ்ரீங்காரத்தை பீஜாட்சரமாக உடையவள் அல்லது பீஜாட்சரமாக கொண்டவள் நம்முடைய அம்பிகை. ஓம் ஸ்ரீங்கார பீஜாயை நமக. அடுத்த நாம ஸ்ரீங்கார மந்திராயை. ஸ்ரீங்காரத்தையே மந்திரமாக கொண்டவள். ஸ்ரீங்காரி அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரு நாம இருக்கு, ஸ்ரீங்காரி அப்படின்னு சொல்லி அவளை வந்து நம்ம சொல்றோம், ஸ்ரீங்காரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த பீஜத்துக்கு சொந்தக்கார அல்லது அந்த பீஜமாக இருப்பவள். ஸ்ரீங்கார மந்திராயை, ஸ்ரீமெனும் மந்திரமாக இருப்பவள். மன்னாத்ராயதே இது மந்திரக. மந்திரம்னா என்னன்னா திருப்பி திருப்பி சொல்லி மனனம் யாரு செய்யறாளோ அந்த மந்திரத்தை அவளை துக்கத்திலிருந்து காப்பாற்றுவது மந்திரம். க்ரீம் அப்படிங்கிறது நம்முடைய அம்பிகையினுடைய மந்திரம். க்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை இடைவிடாமல் யாரு உச்சரிக்கிறாளோ, யாரு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காளோ அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் நம்முடைய அம்பிகை நீக்குவாள், அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் நம்முடைய அம்பிகை போக்குவாள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம். ஓம் ஸ்ரீங்கார மந்திராயை நமக. அடுத்த நாமா ஸ்ரீங்கார லட்சணாயை. ஸ்ரீங்காரத்தை லட்சணமாக கொண்டவள். லட்சணம்னா உபாதைகளை நீக்கி சொரூபத்தை காட்டும். உபாதைன்னா என்னன்னாக்கா, இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கு நமக்கு, அது மேல நம்ம வந்து பாலை விட்டோம்னா அந்த லிங்கம் வெள்ளைய தெரியும். அந்த பாலை வந்து விட்டு அபிஷேகம் பிடிச்சு முடிச்சுட்டு நம்ம அதுக்கு தொடச்சு கிடிச்சு வச்சுட்டோம்னா அது பழைய எப்படி இருக்குமோ ஒரு ஸ்படிக லிங்கம் அதே மாதிரி இருக்கும். அந்த பாலுங்கிறது அந்த இடத்துல ஒரு உபாதை, அதை மாற்றி காட்டுறது. அதை நீக்கி சுவாபாவத்தை அல்லது ஸ்வரூபத்தை விளக்குவது இந்த லட்சம். அந்த ஸ்ரீங்காரத்தை அப்பேற்பட்ட ஸ்ரீங்காரத்தை லட்சணமாக கொண்டவள் நம்முடைய அம்பிகை. ஹா அப்படிங்கிறது ஆகாச தத்துவத்தையும் சிவ தத்துவத்தையும் குறிக்கும். ராங்கிறது நான் ஏற்கனவே சொல்றேன், அக்னி சக்தியையும் சக்தி தத்துவத்தையும் குறிக்கும். ஆதலால் ஹிர் என்பது சக்தியுடன் கூடிய சிவ தத்துவம். ஈ அப்படிங்கிறது ஸ்திதி காரணமான விஷ்ணு தத்துவம். அந்த அனுஸ்வரம் மேலையும் அந்த புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அப்படின்னு கிரீம்னு எழுதி சம்ஸ்கிருதத்துல மேல புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அது வந்து லய தத்துவம். ஆகவே இந்த கிரீம் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ஷரத்துல சிருஷ்டி, ஒரு பதத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரண அந்த பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தை நம்மளால காண முடியும். ஸ்ரீங்கார மந்திராயை நமஹ. ஸ்ரீங்கார லட்சணாயை நமஹ. ஸ்ரீங்காரத்துல நம்ம உற்பத்தி ஸ்திதி லயத்திற்கு காரணமான அந்த பரமாத்மாவை, இந்த பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி ஸ்திதி லயத்துக்கு காரணமா இருக்க அந்த பிரம்மம் நம்முடைய அம்பிகையை நம்ம பார்க்க முடியும். ஹீங்காரத்தை லட்சணமாக உடையவள். ஓம் ஹீங்கார லட்சணாயை நமக. அடுத்த நாம ஸ்ரீங்கார ஜப சுப்ரீதாயை. ஸ்ரீங்காரத்தை ஜபிக்கிறதுனால, நம்ம ஜபம் பண்றதுனால மிகுந்த சுப்ரீதா, மிகுந்த சந்தோஷத்தை அடைபவள். பிரீத்தான சந்தோஷம், சுப்ரீத்தான ரொம்ப சந்தோஷத்தை அடைபவள் அப்படின்னு அந்த ஜபத்தினால நம்ம அந்த ஜபத்தை பண்ணும்போது இந்த க்ரீம் அப்படிங்கிற அந்த பதத்தை நம்ம திருப்பி திருப்பி சொல்லி ஒரு ஜபமாலையை வச்சு கையில வச்சுண்டு
அந்த மனசுக்குள்ளே அந்த பதத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அம்பாள் மிகவும் சந்தோஷப்படுகிறாள். ரீங்காரம் அப்படிங்கிறத மிகுந்த சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறாள் அப்படின்னு சொல்லலாம். ஓம் ரீங்கார ஜப சுப்ரீதாயை நமக. அடுத்த நாமம் ஹ்ரீம் மத்தியை நமக. ஹ்ரீம் என்பதை வாசகமாகவும் லட்சணமாகவும் உடையவள். ஸ்ரீமதி அப்படின்னாக்க அத ஒரு வாசகமாகவும் வச்சுக்கலாம், ஒரு லட்சணமாகவும் அம்பிகை அதை வச்சுட்டு ஸ்ரீங்கிறது ஒரு சொல், அதனுடைய உட்பொருள் அம்பிகையை குறிக்கிறது. அதனால இந்த கிரீம் என்ற சொல்லால கிரீம்ங்கிற சொல்லாவும் இருக்கா, அது குறிப்பிடும் பொருளாகவும் அம்பாள் இருக்கா அப்படிங்கிறது இருக்கா. கிரீம் மத்தியை, கிரீம் மதி, கிரீம்ங்கிற பொருளாகவும் இருக்கா, அந்த சொல்லாகவும் இருக்காங்க. கிரீம்ங்கிற சொல்லாகவும் அம்பாள் ரீங்காரத்தோட கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் மத்தியை நமக. அடுத்த நாம ஸ்ரீம் விபூஷணாயை. ஸ்ரீங்காரத்தையே பூஷணமாக கொண்டவள். பூஷணம் ஆபரணம், அவ போட்டு அந்த ஆபரணமாக கொண்டவள், ஸ்ரீங்காரத்தையே பூஷணமாக அணிந்திருப்பவள், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி சக்தியுடைய நம்முடைய பரதேவதைக்கு இந்த கிரீங்காரம் ஆபரணமாக இருக்கிறது. அந்த கிரீங்காரத்திற்கு பரதேவதை ஆபரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அஷ்ட ஐஸ்வர்யங்களை, சகல சௌபாகியங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அம்பாளுடைய அந்த கிரீங்காரத்துக்கும் இருக்கு, அம்பாளுக்கும் இருக்கு. ஏன்னா கிரீங்காரத்துக்கு பரதேவதையே ஆபரணமாக இருக்கா, பரதேவதைக்கு கிரீங்காரம் ஆபரணமாக இருக்கு. ஓம் ஸ்ரீம் விபூஷணாயை நமக. அடுத்த நாம ஹ்ரீம் ஷீலாயை நமக. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுடைய சீலத்தை உடையவள். சீலம் ஸ்வபாவே தர்மேஜ. சீலம் ஸ்வபாவம், தர்மத்தினுடைய சுபாவம் சீலம். சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோத்ரி கோவிந்த ரூபிணி, சமாரிணி ருத்ர ரூபா. இதை நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த நாமங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்ரீ ஷீலா, ஸ்ரீம் என்பதை சீலமாக உடையவள். ஸ்ரீங்கிறது பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை அவர்களுடைய குணமான சத்துவம் ரஜஸ் தமஸ் குணங்களையும் குறிக்கும். அந்த திரிமூர்த்திகளாகவும் திரிகுணாங்களாகவும் இருப்பவள் நம்முடைய அம்பிகை. நல்ல குணத்துக்கு நம்ம சீலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குணமாகவும் இருக்கிறவோ திரிமூர்த்திகளாகவும் இருக்கிறவோ நம்முடைய அம்பிகை. ஓம் ஸ்ரீம் ஷீலாயை நமக. அடுத்த நாம ஸ்ரீம் ஆராத்யாயை. ஸ்ரீம் என்ற ஏகாட்சர மந்திரத்தினால ஆராதிப்பதற்கு உரியவள். ஸ்ரீங்கிற அந்த ஒரு ஏகாட்சர மந்திரம், ஏக அக்ஷர மந்திரத்தினால ஆராதிப்பதற்கு உரியவள். ஸ்ரீங்காரேணைவ சம்சித்தோ முக்தி முக்திஞ்ச விந்ததின்னு புவனேஸ்வரி கல்பத்துல சொல்லி. அந்த ஸ்ரீங்காரம் அப்படிங்கிறது தான் முக்திக்கு வித்து. அதுதான் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீங்காரம் அப்படிங்கிற மந்திரத்தினால ஆராதிக்கப்படுபவள் அல்லது ஆராதிப்பதற்கு உரியவளாக இருக்கிறாள், பூஜிப்பதற்கு உரியவளாக இருப்பவள், பூஜிக்க கூடியவள் நம்முடைய அம்பிகை.
ஸ்ரீங்கிற பதத்தை உச்சரித்து ஆராதிப்பவர்களுக்கு இந்த உலகத்துல போகம் முக்தி ரெண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி கல்பம் சொல்றது. இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க முடியும், அதோட அம்பாளுடையும் போய் சேரும், முக்தியும் கிடைக்கும். ஓம் ஸ்ரீம் பத ஆராத்யாயை நமக. ஸ்ரீம் கர்ப்பாயை, அதாவது ஸ்ரீம் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை தன்னுடைய கர்ப்பத்தில் அடக்கி கொண்டிருப்பவள் அல்லது ஸ்ரீங்காரத்துல உரைப்பவள் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீங்காரத்துல உரைப்பவள். மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கார், பகவான் சொல்லியிருக்கார். காலத்துல அம்பாள் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுடைய தனக்குள்ள அடக்கி வச்சு கிரீம் மந்திரத்துல உட்பொருளானவள். கிரீம் கர்ப்பானா கிரீம் கர்ப்பத்தின் உட்பொருள், அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து, அதனுடைய உட்பொருளாக இருப்பவர் நம்முடைய அம்பிகை. அம்பாள் மும்மூர்த்திகளையும் தன்னுடைய கர்ப்பத்துல வச்சுருக்கா அப்படிங்கிற அர்த்தம். அதாவது அவதான் அவர்களை சிருஷ்டிக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தம் அது. ஓம் ஸ்ரீம் கர்ப்பாயை நமக. அடுத்த நாமா ஸ்ரீம் பதாபிதாயை நமக. ஸ்ரீங்காரத்தை பெயராக உடையவள், ஸ்ரீங்காரத்தை தன்னுடைய பெயராக கொண்டவள். பத அபிதா தன்னுடைய பெயராக கொண்டவள். அம்பாள் ஸ்ரீம்னு சொன்னாலே அம்பாள்னு அர்த்தம். புவனேஸ்வரியா அம்பாள், புவனேஸ்வரி பீஜம் அதனால நம்முடைய அம்பிகையை குறிக்கிறது அப்படின்னு உடனே தெரியும் நமக்கு. அதனால ஸ்ரீம் பதாபிதாயை, ஸ்ரீங்காரத்தையே பெயராக கொண்டவள். ஓம் ஸ்ரீம் பதாபிதாயை நமக. பதம், பதம்னா பெயர், ஒரு வார்த்தைன்னு அர்த்தம். பதம்னாக்க எங்க பெயர், அதை பெயராக கொண்டவள் நம்முடைய அம்பிகை. அடுத்த நாம ஸ்ரீங்கார வாஸ்யாயை, ஸ்ரீங்காரத்தினுடைய கருத்தாக இருப்பவள். அதனுடைய அர்த்தம், அந்த பதத்தினுடைய வாசகமாக இருக்கிறவள், அதனுடைய உட்கருத்தாக இருப்பவள். ஸ்ரீம் எனும் சொல்லாக இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீங்கிற சொல்லாக இருப்பவள் ஸ்ரீங்கார வாஷ்யா. ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த சொல், அந்த பதம் அதுவாக இருப்பவள். ஸ்ரீம் என்ற பதத்தை வாசகமாக உடையவள். ஓம் ஸ்ரீங்கார வாஷ்யாயை நமக. அடுத்த நாம ஸ்ரீங்கார பூஜ்யாயை, ஸ்ரீங்காரத்தினால பூஜிக்க பெறுபவள். ஸ்ரீங்காரம் அப்படிங்கிற அந்த மூல மந்திரேன பூஜையே, மூலமந்திரம், அம்பாளுடைய மூல மந்திரம் ஸ்ரீம் நமகா அப்படிங்கிற மந்திரத்தினால ஸ்ரீ சக்கரத்துல தேவியை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஆராதனை. அது தேவிக்கு ரொம்பவும் பிரியமானது. ஸ்ரீம் நமகா அப்படின்னு சொல்லி சொல்லி அவளுக்கு அர்ச்சனை பண்றதோ, குங்குமத்தையோ பூவையோ போட்டு அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரத்துக்கு அர்ச்சனை பண்றது தேவிக்கு மிகுந்த பிரியத்தை கொடுக்கும். ஸ்ரீமெனும் மந்திரத்தினால் பூஜிக்கப்படுவள். குருமுகமாக ஒரு உபதேசம் எடுத்துட்டு இந்த ஸ்ரீங்காரத்தினால அம்பிகையை பூஜை செய்யா நமக்குள்ள, நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள அம்பிகையை நம்மாலே தரிசிக்க முடியும். ஓம் ஸ்ரீங்கார பூஜ்யாயை நமக. அடுத்த நாம ஸ்ரீங்கார பீட்டிகாயை, ஸ்ரீங்காரத்திற்கு ஆதாரமாக இருப்பவள். பீடம், ஆதார பீடமாக இருப்பவள், அதாவது ஸ்ரீங்காரத்தினுடைய இருப்பிடமாக இருப்பவள் அம்பிகை. அம்பிகைக்கு ஆதாரம் தேவையா? அவளுக்கு ஆதாரம் தேவை கிடையாது, நமக்கு தெரியும். நிராதாரம் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஆனா இந்த ஸ்ரீங்காரம் அப்படிங்கிறதுக்கு பீட்டமாக இருப்பவள், அதற்கு ஆதாரமாக, அந்த சொல்லுக்கு, அந்த பதத்துக்கு ஆதாரமாக இருப்போம். ஸ்ரீங்காரம் என்ன? அம்பாள்.
அம்பிகை, புவனேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கிரீங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கும். கிரீங்காரத்துக்கு பீடமாய் இருப்பவள், இருப்பிடமாக இருப்பவள். கிரீங்காரம் எங்க இருக்குன்னா அம்பிகை, அம்பிகை அவளோட சரீரம் கிரீங்காரம் அப்படின்னு சொல்றோம். ஓம் கிரீங்கார பீடிகாயை நமஹ. ஓம் கிரீங்காரத்துக்கு ஆதாரமாக இருப்பவள். அடுத்த நாம கிரீங்கார வேத்யா. இப்போ 97வது நாமால இருக்கோம் நம்ம. ஓம் கிரீங்கார வேத்யாயை நமக. இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த படம் வந்து லலிதா பரமேஸ்வரி கோயில இருக்கக்கூடிய உற்சவருடைய படம். அம்பாள் லலிதாம்பிகை பக்கத்துல மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் அவளுக்கு பக்கத்துல இருக்கா. இப்ப நவராத்திரியில எடுத்த படம் இது. ரொம்ப அழகா அங்க பூஜை எல்லாம் நடந்தது நவராத்திரியில. அதுல நம்மளும் பங்கெடுத்துட்டு இருக்கோம். அழகான அந்த அம்பாளுடைய உருவம் இது. ஹ்ரீங்கார வேத்யாயே, ஹீங்காரத்தினால் சாட்சாத்கரிக்கப்படுபவள். ஹ்ரீங்காரம் பரதேவதை, பரதேவதை தான் ஹ்ரீங்காரம். பரதேவதையை ஆசிரியத்து அவளையே மறைக்கின்றது. அந்த அஜ்ஞானம்ங்கிறது பரதேவதையை மறைக்கிறது. ஹீங்கார வடிவ அகண்டாகார விருத்தியால அந்த அஜ்ஞானம் விலகி தேவியோட ஸ்வரூபம் விளங்கும். நமக்கு மறைத்தல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை விலக்கி ஞானத்தை கொடுத்து அந்த அஜ்ஞானத்தை விலக்கி அம்பாளை தன்கிட்ட நம்மள அழிச்சுன்னு போறார். அதனால அவளுக்கு ஹீங்கார வேத்யாயை அப்படிங்கிற இந்த நாமம். மாமேவ ஏ பிரபந்தியந்தே மாயாமேதாம் தரந்தீதே. மாயையும் அவதான், அதை விலக்கி ஞானத்தை கொடுக்கிறவளும் நம்முடைய அம்பிகை தான். கிரீங்காரத்தினால அறியப்படுபவள்னு அர்த்தம். இந்த கிரீங்காரத்தினால அறியப்படுற நம்மளுடைய தேவி அந்த அம்பாளை அப்படி அனுபவபூர்வமாக நம்ம உணர்வதே மோட்சமாகும். நமக்குள்ள அம்பாளை நம்ம உணரும் போது நமக்கு அவளுடைய சாட்சாத்காரம் கிடைச்ச உடனே மோட்சம் சித்திக்கிறது. 90 ஓம் ஹ்ரீங்கார வேத்யாயை நமக. 98வது நாமா ஹ்ரீங்கார சிந்தியா. ஹ்ரீங்காரத்தினால் சிந்திப்பதற்கு உரியவள். ஹ்ரீங்காரங்கிறது ஓம்காரம் மாதிரி பிரணவம்னு கருதப்படும். எல்லா பிராணன்களையும், எல்லா ஜீவன்களையும், எல்லா உயிர்களையும் பரமாத்மா அந்த பரபிரம்மத்தை வணங்க செய்வது பிரணவம். பிராணான் சர்வான் பரமாத்மனி பிரணமயேதி பிரணவக. ஓம்காரம்ங்கிறது பரபிரம்ம உபாசனைக்கும் அபரபிரம்ம உபாசனைக்கும் எப்படி சாதனமோ அது மாதிரி ஹ்ரீங்காரமும் அம்பாள் உபாசனைக்கு அது ஒரு சாதனம். அந்த ஹ்ரீங்காரத்தினால அம்பாளை நாம் நமக்குள்ளேயே அறிய முடியும். ஹ்ரீங்காரத்தினால் சிந்தித்ததற்கு உரியவள், சிந்திப்பதற்கு உரியவள், ஹ்ரீங்காரத்தை சிந்திக்கத்தக்கவள். ஹ்ரீங்காரத்தினால சிந்திக்கத்தக்கவள் அம்பாள். பஞ்ச பிரணவங்கள்ல ஹீங்காரம் ஒண்ணு. ஓம்காரத்தை போல இந்த ஹீங்காரத்தையும் உபாசனை செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஓம்காரம் வந்து நிர்குண உபாசனை, ஹ்ரீங்காரம்ங்கிறது சகுண உபாசனைக்கு உரியது. எல்லா ஓம்கார உபாசனையால மோட்சம் கிட்டும், ஹீங்கார உபாசனையால யோகமும் போகமும் மோட்சமும் கிட்டும் எல்லாம். அதனால இந்த ஹ்ரீங்காரம் ரொம்ப ரொம்ப உசத்தியான ஒரு அக்ஷர், ஒரு பீஜம். ஓம் ஹ்ரீங்கார சிந்தியாயை நமக. ஹ்ரீம் 99வது நாமா ஹ்ரீம். அம்பாள் மோட்சலட்சுமியா விளங்க. எல்லா உயிர்களும்
அவகிட்டதான் எல்லா உயிர்களும் வந்து உண்டாருது. அவளே அந்த உயிர்களுக்கெல்லாம் மோட்சத்தை தரும். அதனால இந்த க்ரீம் அப்படிங்கிற எழுத்த அம்பாள் இருக்கா, நீ என்ன சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுட்டே இந்த மந்திரத்தினால நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம சிந்தாமணி மந்திரம், சிவசக்தி பீஜம், புவனேஸ்வரி பீஜம் அப்படியெல்லாம் நம்மளால சொல்லி அழைக்கக்கூடிய அந்த க்ரீம் அப்படிங்கிற எழுத்தினுடைய வடிவாக இருப்பவள் நம்முடைய லலிதாம்பிகை. ஓம் க்ரீம் நமக. அடுத்த நாம க்ரீம் சரீரின்யை. க்ரீம் சரீரின்யை, ஈங்காரமே சரீரமாக உடையவள். ஈங்காரத்தை சரீரமாக தன்னுடைய உடலாக கொண்டவள். அவளுடைய உடல் என்னன்னா ஸ்ரீங்காரம். நம்மளுக்கு ஒரு ரூபம் இருந்து அவளுக்கு ஒரு உடம்பு இருந்தாக்க அந்த உடம்பு எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா இந்த ஹ்ரீங்காரத்தினால், அல்லது ஹ்ரீங்காரத்தை தன்னுடைய சரீரமாக உடையவள். மூல மந்திராத்மிகா அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு. மூல மந்திர வடிவாக இருப்பவள், ஹ்ரீங்காரமே சரீரமாக உடையவள். ஓம் க்ரீம் சரீரின்யை நமக. இந்த க்ரீம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த 20 நாமாக்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். திருப்பி நல்ல ஒரு குருமுகமாக இந்த மந்திரத்தை கத்துட்டு திருப்பி இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தாக்க போகம் மோட்சம் எல்லாம் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம்.